திலீப் சுப்பராயன்கிறவர் நல்ல ஒரு மிகச்சிறந்த சண்டை பயிற்சி கலைஞர். அவர் மேலே இவங்க காதல் வசப்பட்டதாகும். அவர் ஏமாத்திட்டாரு. திலீப் சுப்பராயங்கிறவர் ஏதோ ஒரு டீனேஜ் பையன் கிடையாது. அவருக்கு 49 வயசு. 49 வயசு ஆகுது. அப்ப நிச்சயமா அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும். குடும்பம் இருந்திருக்கும். அவருக்கு சரியான வயதுல திருமணம் பண்ணியிருந்தா மகளை கட்டி கொடுக்குற வயசே இருக்கும். அப்பா ஸ்தானம் அது. நான் வழிகாட்டுறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை சில பேர் வழிகெடுக்கக்கூடிய வாய்ப்பும் பல இடங்கள்ல நடந்திருக்கிறது. இவங்க சில உப்மா கம்பெனியில சின்ன சின்ன படங்கள்ல போய், அதாவது வெளிவராத படம், உண்மையிலேயே படம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை நீங்க டைரக்டர் போய் பாருங்க. சீன்லாம் கரெக்டா போவாங்க. ஆண்களா இருந்தா பணத்தை வசூல் பண்ணிடுவாங்க. பெண்களா இருந்தா நீ அட்ஜஸ்ட் பண்ணுவியா? அப்ப அவங்க மொத்த இளமையுமே அவங்க மீடியாவுக்கு கொடுத்துறாங்க. காட்சி வடிவம், ஒரு காட்சி பொருளா தன்னை மாற்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் சார். யூடியூபர் இலக்கியா அவர்கள் சூசைட்க்கு முயற்சி செஞ்சு இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. என்ன காரணம், என்ன ஆச்சு அவங்களுக்கு? இலக்கியா சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையோட பல பேர் சினிமா கனவுக்காக வரக்கூடிய இளம் பெண்கள் பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. சினிமாவில் எப்படி போய் சேரணும், எப்படி ஒரு படத்துக்கான கதாநாயகியிலிருந்து துணை கதாபாத்திரங்கள்ல இருந்து எப்படி தேர்வு செய்கிறாங்க, யார் மூலமாக போகணும், மேனேஜர் மூலமாக போகணுமா, அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக போகணுமா, கம்பெனி ப்ரொடியூசர் மூலமாக போகணுமா, பிஆர்ஓ மூலமாக போகணுமா, அப்படி பல விஷயம் இருக்குது. எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ யாராவது ஒரு கிராமத்துல இருந்து வர்றவங்க, பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்றவங்க, அந்த மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை சில பேர் வழிகெடுக்கக்கூடிய வாய்ப்பும் பல இடங்களில் நடந்திருக்கிறது. இவங்க சில உப்மா கம்பெனியில் சின்ன சின்ன படங்களில் போய், அதாவது வெளிவராத படம். உப்மா கம்பெனிங்கிறது என்னென்னா, வழக்கமாக மத்தியானம் சினிமா கம்பெனிகள் நல்ல சாப்பாடு போடுவாங்க, ராஜ விருந்து போடுவாங்க. சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி ஆஃபீஸ் போட்டுருவாங்க. ஆஃபீஸ் போட்டு வச்சுட்டு வராலப்புறம் ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அது அந்த அந்த இடம் ஆஃபீஸோடைய லுக்கு, அது ஒரு இன்டீரியர் டெக்கரேட்லாம் பண்ணி உண்மையிலேயே படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை நீங்கள் டைரக்டர் போய் பாருங்கள் அப்படிலாம் சொல்லி சீன்லாம் கரெக்டாக போவாங்க. ஆனால் படமே எடுக்க மாட்டாங்க. ஆண்களாக இருந்தால் பணத்தை வசூல் பண்ணிடுவாங்க. தம்பி நீ ஊரில் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்டு எதையாவது விற்றுட்டு வந்துரு, எங்கள் அப்பா நகை கடை வச்சுருக்கிறாரு, பாதி நகையை கரெக்ட் பண்ணிடு. பெண்களாக இருந்தால் நீ அட்ஜஸ்ட் பண்ணுவியா, நீ படம் முடிகிற வரைக்கும் கூட இருப்பியா, சில பேர் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே படம் எடுக்கிறவன், உண்மையிலேயே கதை எழுதுறவன், உண்மையாகவே சினிமா மேக் பண்ணுறவனா அப்படி கேட்க மாட்டான். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ டைரக்டர் மேலெல்லாம் அந்த மாதிரி புகார், அது ஒரு விதிவிலக்கான விஷயம். ஏன்னா சினிமாவில் ஒருத்தன் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவன் வாழ்நாள் கனவு. அவன் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே கற்பனா சக்தி மிக்கவனாக இருந்து சிறுகதை எழுதி, கவிதை எழுதி, அப்படி வரணும் இப்படி வரணும்லாம் அவன் ரொம்ப முயற்சி பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி 10 வருஷம் போராடி ப்ரொடியூசர் தேடி அப்படி வர்ற வாய்ப்பை, ஒரு அழகான பொண்ணு வருது, நல்லா சிரிக்குது, அது கூட கொஞ்ச நாள் சுத்தலாம்னு ஒருத்தன் தவற விட மாட்டான். ஏன்னா ஒரு முறை வாய்ப்பு தவறிடுச்சுன்னா திரும்ப அடுத்தடுத்து ஆட்கள் காம்படிஷன் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பயங்கரமான ஃபீல்டு அது. அப்போ ஒரிஜினலாக படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா 90% மேலானவர்கள் எதுவும் அத்துமீறலாம் ஈடுபட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இருக்கிற மாதிரி பாதுகாக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இயக்குனர் ராம் மாதிரி ஆட்கள்லாம் அஞ்சலியை அவர் ஒரு மகள் மாதிரி பார்த்துக்குவார். சில பேர் அப்படி அன்பு பாராட்டி அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக அன்பாக நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் வேற மாதிரி அணுகக்கூடியவங்க. இல்ல சார், இப்போ இந்த இலக்கியாவுடைய தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம், யார் காரணம்? இலக்கியா அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் சூப்பராயன் ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர், ரொம்ப படத்துல கொஞ்சம் நஞ்ச படம் கிடையாது. அது கமலஹாசன், ரஜினிகாந்த் படம்லாம் இன்னைக்கு சிம்பு வரைக்கும்னு வச்சுக்கோங்க, தனுஷ் வரைக்கும் உள்ள இப்போ லேட்டர் அந்த மாதிரி படங்கள் வரைக்கும் பண்ண ஒரு பெரிய சூப்பராயன்கிற ஒரு மாஸ்டர். நானே அவர் பணியாற்றிய படங்களில் உதவி இயக்குனர் வந்திருக்கேன். சூப்பராயன் ஸ்டண்ட் இருக்கிற படங்கள் 2 படங்கள் நானே பணிபுரிந்திருக்கேன் உதவி இயக்குனராக. அவர் பெரிய மாஸ்டர். அவரோட மகன் திலீப் சுப்பராயன்கிறவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகலான்னு இருக்கும்போது அவங்க அப்பாவோட தொழில் கைவசம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு நம்ம போய் வெளியில் போய் வேறொரு வேலையை, தெரிந்த வேலையை பார்ப்பது ஈஸியில், கற்றுக் கொடுக்கறதுக்கு, சூட்சுமங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, டெக்னிக்கல் எல்லாம் புரிகிறதுக்கு அவன் அப்பாவே இருக்கிறார் குருவா.
இன்னொருத்தன்ட்ட போய் ரொம்ப நாள் வேலை செஞ்சு பயிற்சி ஆகி அப்புறம் எதுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். ஆரண்ய காண்டம்ங்கிற படத்தின் வழியாக அவர் வந்து தியாகராஜா குமாரராஜன் ஒரு டைரக்டர் இருக்காரு, பயங்கர வித்தியாசமாக எடுப்பார். சூப்பர் டீலக்ஸில் வந்து ஒரு திருநங்கை இந்த மாதிரி ரொம்ப ரசனையான ஆட்களுக்கு அவர் இப்போ சிறந்த இயக்குனர். கமர்ஷியல் டைரக்டர் கிடையாது, வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் படத்தில் அவர் அறிமுகமானார். வரிசையாக அவருக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள், இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான படங்கள், அஜித் படம், விஜய் படம், எல்லா படங்களுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து திலீப் சுப்பராயன் தான். அவ்வளோ வித்தியாசமாக பண்ணக்கூடியவர், நல்ல ஒரு மிகச்சிறந்த சண்டை பயிற்சி கலைஞர். அவர் மேலே இவங்க காதல் வசப்பட்டதாகவும் அவர் ஏமாத்திட்டாரும் என்று இவங்க சொல்கிறாங்க. திலீப் சுப்பராயங்கிறவர் ஏதோ ஒரு வந்து ஒரு டீனேஜ் பையன் கிடையாது, அவருக்கு 49 வயசு. 49 வயசு ஆகுது. அப்ப நிச்சயமா அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும். குடும்பம் இருந்திருக்கும். அவருக்கு வந்து சரியான வயதுல திருமணம் பண்ணியிருந்தா மகளை கட்டி கொடுக்குற வயசே இருந்திருக்கும். அப்பா ஸ்தானம் அது 49 வயசுங்கிறது. அவர் மேலதான் இவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு ஒன்னா இருந்தாங்களா, பிரியத்தின் பேரால் கொஞ்ச நாள் சேர்ந்து இருந்தாங்களா, பின்னாடி பிரிஞ்சாங்களா, அவரை சொந்தமாக்கி கொள்ள விரும்புறாங்களா, இல்ல ஏதாவது செட்டில்மெண்ட் பிரச்சனையா, இப்படி பல கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க சூசைட் வரைக்கும் போறாங்கிறப்ப பெண்கள் வந்து எப்படின்னா எமோஷ்னலா சில பேரோட கனெக்ட் ஆகிட்டா அவங்கள மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. நிறையா பிரச்சனைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நடிகை தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஹியூமன் எமோஷனல் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஒரு சராசரி பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்குமோ, என்ன விருப்பம் இருக்குமோ, என்ன விதமான அன்பு இருக்குமோ, அதே எமோஷனல் வந்து ஒரு நடிகையா இருக்கிறவங்களுக்கு. நடிகைங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் தான். அதனாலேயே அவங்க கேரக்டர் வந்து வந்து எல்லாரும் ஸ்பாயிலான கேரக்டராக இருப்பாங்க, தப்பான கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து அவங்க இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமாவோ, அவங்க உடை சார்ந்தோ, அவங்க போட்டிருக்கிற மேக்கப் சார்ந்தோ நம்ம தீர்மானிக்க முடியாது. எந்த உருவத்துக்குள்ள என்ன மனநிலை இருக்குன்னு நமக்கு தெரியாது. குழந்தை மனநிலையோட இருக்கக்கூடிய நடிகைகளை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கிறவங்க, இன்னோசென்ட்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு நடிகனா அப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்குல அது ஒரு தவறான ஒரு ஆணாதிக்க சிந்தனையும் கூடாது, தவறான கருத்தும் கூடாது. இவங்க எமோஷனலா அவரோட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது சேர்ந்து வாழ்ந்தார்களா, லிவின்ல இருந்தாங்களா, அல்லது வந்து பழகி வந்து காதலிச்சாங்களா என்னங்கிறது அவங்க முழுமையா வெளியின்னு சொல்லலை. திலீப் சுப்பராயன் சைட்ல இருந்து எந்த விதமான மறுப்போ பிரச்சனையோ விசாரணையோ அது வரல. ஒரு பெண் வந்து ஒரு சூசைடு அட்டன் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அவங்க நிறைய மாத்திரைகளை வந்து ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த முதல் கட்ட தகவல் வரைக்கும் இருக்கு. இவங்க கடந்த காலத்தினுடைய இது என்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது அவங்க டிக்டாக் பிரபலம், சினிமாவில் ஜெயிக்க முடியாததுக்காக ஒரு மாற்று ஊடகமாக வந்து இவங்க வந்து இதை தேர்வு செஞ்சு சோசியல் மீடியாவை வந்து ட்ரெண்டிங்லேயே இந்த இன்ஸ்டாகிராம்லேயே இவங்களுக்கு 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆமாம், அப்போ வந்து தனியாக வந்து ஒரு பெருங்கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க நிறையா வீடியோஸு ரீல்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. எல்லா விதமாகவும் திடீர்னு வந்து பயங்கரமாக பட்டுச்சேலை உடுத்தி அப்புறம் ரொம்ப கிளாமராக பல வகையான ஃபோட்டோஸ் வந்து அதில் என்ன நடிப்பு ஆசையின் மீதான ஒரு விருப்பம் தான் அது எல்லாம். சார், ஏன் சார் நடிகைகள் இந்த மாதிரியான ஒரு வலைக்குள்ள விழுந்து கடைசியில தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லை, அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா திருமண வயதை தவற விடுவதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் சராசரி பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு காலேஜ் போகிறோம்னா ஒரு 21 வயசு, அது 25 வயசுக்குள்ள திருமணத்தை நோக்கி கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க, சம்பாத்தியம் பண்ணுறவங்க ஒரு 28 வயசு, அப்படி 30 தாண்ட விட மாட்டாங்க. ஒரு ஏஜை வந்து குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. இவங்களுக்கு இவங்க வந்து இவங்க அழகா இருக்கிற அந்த காலகட்டம், பருவம் சார்ந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது பூரா இவங்களுக்கான அந்த கமர்ஷியல் டைமாக மாற்றிடுவாங்க, சினிமா மார்க்கெட்டுக்கான டைமாக மாற்றுவாங்க. அப்போ அவங்க எப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னா சினிமாவில் மார்க்கெட் ஓஞ்ச பின்னாடி தான் கல்யாணம். சினிமாவில் மார்க்கெட்டே ஓயல்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமே தள்ளி 40 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போனதெல்லாம் இருக்கு. நான் அதாவது நாள் பட அப்படி கடந்து பண்ணிக்காதவங்களா இருக்காங்க, திருமணம் பண்ணிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில் வந்து திருமணமே. அதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம்னா கலைத்துறை மீதான அந்த ஆர்வம் இருக்குல்ல, இதை விட பர்சனல் லைஃப் பெருசு இல்லை, சராசரி வாழ்க்கை பெருசு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லிம்மாக இருக்கிற ஒரு டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை திருமணம் ஆனதுக்கு பின்னாடி ரொம்ப பெருசாக வருவாங்க, சில பேர் குண்டா வருவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவங்களால டயத்துக்கு சாப்பிட முடியாது. முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா நடிகையாக இருக்கும்போது இளமையாக காட்டிக்கிறணுங்கிறதுக்காக 40 வயசு நடிகையாக இருப்பாங்க, 20 வயசு பொண்ணாக காட்டுறதுக்காக காலையில் ஒரு கொய்யா பழத்தில் பாதி, ஒரே ஒரு நெல்லிக்காய், ஆப்பிளில் கால்வாசி, அரை இட்லி சாப்பிட வேண்டும்
தயிர் சாதம் 2 ஸ்பூன், இப்படிலாம் டயட்டில் இருப்பாங்க. இடையிடைன்னு ஒரு பழச்சாறு அருந்தலாம். அடி வயிற்றுல பசி இருந்துக்கிட்டே இருக்கும். பசி இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அழகா இருப்பாங்க. ஃபுல் கட்டினோன்னு வச்சுங்க, அவ்வளோதான் ஆளு. பாப்பா பீப்பா வாயிரும் அப்படிங்கிற பையன் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க குண்டாயிருவாங்களோங்கிற அச்சத்துலேயே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து மொத்த இளமையுமே அவங்க வந்து மீடியாவுக்கு கொடுத்துட்றாங்க. காட்சி ஒரு காட்சி பொருளாக தன்னை மாற்றிடுறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு பர்சனல் அவங்க என்ன இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷங்க. அப்போ அவங்களுக்கான அன்பை அவங்க தேடுறப்ப சரியான இடத்துல அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அமையும். இந்த மாதிரி போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அப்படி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு ஒரு கொடினா படரும் இல்லையா. ஒரு மனசுங்கிறது காதல் வசப்படும். ஒரு பருவத்தில் யாரும் ஏதாவது அன்பு செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ அதை கடந்து வர முடியாத சிக்கல் இருக்கிறதுல இது இப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் வேலு பிரபாகரன் ஒரு நடிகை திருமணம் பண்ணாங்க. அவர் இப்போ சமீபத்தில் மறைஞ்சிட்டாரு. இப்போ அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியாதா அவர் ஏஜ்டான பர்சன்? தெரியும். ஒரு அப்பா வயது இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒரு நடிகைக்கு காதல் வருது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இதை விட நல்ல துணை அவங்களுக்கு அமையலை. வாழ்க்கையில் வேற இது வந்து அமையலை, அவங்களுக்கு ஒரு துணை அமையலை. அதனால அப்படி ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அந்த முடிவை வெளியிலேருந்து சராசரி வாழ்க்கையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விபரீதமாக தெரியும். இதை வந்து ஒரு இப்போ இவங்க வந்து உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணலன்னு வச்சுங்களேன், சூசைட் எதுக்கு பண்ணணும்? உயிர் எதுக்கு மாய்த்து கொள்ளணும்? உயிர் போனால் வராதுல்ல. காதல் போனால் திரும்ப காதல் வரும். கொஞ்ச நாள் வருத்தமாக இருக்கும், கொஞ்ச நாள் கண்ணீராக இருக்கும், கொஞ்ச நாள் துக்கமாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் வாழாமல் இருக்காங்க எல்லாரும். மறுவாழ்க்கை தொடங்கிடும், ரீஸ்டார்ட் ஆயிரும் லவ். எப்பவுமே ஒரு முறை ஒரே ஒரு செடியில் ஒரு முறை தான் பூக்கும் காதல்னு சொல்லலாம், சினிமா டைலாக். அந்த செடியிலேயே அது பொய்யில, செடியே மறுபடியும் தானே பூத்துட்டு இருக்கு. எந்த செடியுமே ஒரு முறை பூக்கிற செடி உலகத்திலே கிடையாது. மனித மனம் வந்து வாழ்நாள் முழுக்கவே அன்புக்காக தவிக்கக்கூடிய ஒரு மனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வேணுங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வெறும் உடல் இச்சை மட்டும் கிடையாது, அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இலக்கியா அவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன போட்டிருக்காங்க, திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் என்னுடைய சாவுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கு, கேட்டால் என்னை போட்டு அடி நடிக்கிறான். இப்போ இதை பார்த்தா கூட என்னை போட்டு அடி நடிப்பான் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே. ஆனால் இது குறித்து இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே மாஸ்டர் மேலேயே. அதாவது நடவடிக்கைனா புகார் ஆனாதான் நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை சார், ஒருத்தவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ தானங்க முதல் கட்டமாக அவங்க வந்து புகார் அளிக்கல, அவங்க வந்து அவங்கள மாய்த்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எதிர்பாராத விதமாக உயிர் இழக்கலை, அதிர்ஷ்டவசமாக அவங்க தப்பிட்டாங்க. இப்போ இனிமேல் தான் அது புகாராக மாறும். அப்புறம் அவர் அடிக்கிறாரு, அவர் நிறையா பெண்களோட சுற்றுறாரு அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு? அதே வார்த்தை இவர் இந்த பொண்ணை பார்த்து சொல்லியிருப்பாரு, உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நீ எத்தனை பேர் கூட சுற்றின அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாற்றி கேட்பாங்க. ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப வந்து கவர்ச்சிகரமான படங்களை எல்லாம் வந்து ரீல்ஸில் வெளியிடுற ஒரு பொண்ணுங்கிறப்ப அவருக்கு இவங்க மேலே நம்பகத்தன்மை சார்ந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் அவர் ஒரு சினிமா கலைஞனுங்கிற முறையில் அவர் மேலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பாமல் பழகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்பி பழகிறது ஒரு காலகட்டம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் வந்து நீ யாரா நான் யாராங்கிற இடம் வரும். இப்போ இந்த பிரிகிறதுக்கு வந்து மனசு இல்லாதவங்க சூசைட் பண்ணிக்கிறவோ வேற சிக்கலுக்கு ஆளாகவோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. சரி, இலக்கியா ஒரு பக்கம் தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்கன்றது ஓகே தான். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது லைம் லைட்காக நடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. சரி, ஏன்னா வீடியோவில் கழுத்து பிடிச்சிட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாவே தற்கொலை முயற்சி பண்றவங்க இதெல்லாமா வீடியோ எடுத்து போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன? அதாவது அவங்க தொடர்ச்சியாக கேமரா முன்னாடி ரியாக்ட் பண்றாங்க. இப்போ சில பேர் சூசைட் பண்றதையே லைவ்ல ஒளிபரப்பினாலாம் இருக்கு, அது நடிப்பும் கிடையாது, உண்மையிலேயே செத்தவங்களாம் இருக்காங்க. அதனால இது வந்து போரூர் மருத்துவமனையில் வந்து சூசைட் அட்டன் பண்றதுக்காக நடிக்கிற ஒரு ஆளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா இது வேற ஆக்டிங் சொல்லவே முடியாது. அது வந்து விஷுவலாகவும் அதே ரெக்கார்ட் பண்ணியிருக்காப்லங்கிறது அது அவங்களுடைய பழக்க தோஷம். அவங்க செல்ஃபாக வந்து இந்த மாதிரி கேமரா ரெக்கார்டிங் பண்ணி பழக்கப்பட்டவங்கிறதுனால அவங்க சுகம் துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டரு அப்படிங்கிறதுனால அது வந்திருக்கே தவிர இது உண்மை இல்லாமல் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு வந்து ஒருத்தர் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு செய்தி வர்றதுங்கிறது வெறும் நடிப்பாக கடந்து போக முடியாது. அவங்க மனநிலையாக அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சிக்கல், அது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒருத்தரோட இவங்க சம்மந்தமே இல்லையா, இவங்க வேற மீடியா, இவங்க சோசியல் மீடியா, அவர் சினிமாங்கிற அவர் ரொம்ப பரபரப்பான ஆளு. வாழை படத்துக்கு அவர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர், அவர் தனியாக படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு.
படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப பிஸியான ஒரு அஜித் படமும் விஜய் படமும் ரொம்ப வந்து நம்பர் 1 படங்களில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிஸியான ஸ்டண்ட் மாஸ்டர். இப்படிப்பட்டவரையே இலக்கியாவை தேர்ந்தெடுக்கணும். அவர் தேர்ந்தெடுத்தாரா, சந்தர்ப்ப சூழ்நிலையில பழக நேர்ந்ததா, பார்ட்டி எங்கேயாவது மாதிரி இடங்கள்ல சந்திக்க நேர்ந்ததா என்னங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல. அதனால இது வந்து ஒரு சைடு தான் நமக்கு வந்துருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நமக்கு தெரியாத பட்சத்தில் அவர் மேலே நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறதோ, அவர் தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறதோ, நம்ம வந்து அதை இந்த நிமிடம் வரைக்கும் அதை நம்ம வந்து ஏற்க முடியாது. அது விசாரணையில் தெரிய வரும். அதுக்கு இவங்க என்ன ஆதாரம் வச்சுருக்காங்க பழகுனதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் நம்பி வந்து கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்த பின்னாடி ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. இவன் என் கூட தான் இருந்தான், என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. பின்னால் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தினான்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது எந்த வகையான பிரச்சனை, எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிறது அவங்க முழுமையான மருத்துவ சிகிச்சையிலேருந்து வெளியில் வந்த பின்னாடி நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த புகாரின் அடிப்படையில் திலீப் சுப்பராயன் விசாரிக்கப்படுவார். அதற்கு பின்பு தான் உண்மை வெளியில் வரும். நிச்சயமா சார். இன்ஃப்ளூயன்சர் இலக்கியா தற்கொலை முயற்சி குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.